ஏற்கனவே அதானிக்கு தொடர்புடைய நிறுவனங்களாக கருதப்படுகின்றவற்றில் இவர்கள் பங்குதாரராக இருந்திருக்கிறார்கள். அப்ப கேள்வி வரலாம், ஏங்க அதானி நிறுவனத்துல ஒருத்தர் பங்கு வச்சிருந்தா அவர் வந்து செபி தலைவரா வரவே கூடாதா அப்படின்னு. தாராளமா வரலாம். ஆனா அதானி எப்படிப்பட்ட நபர், அவர் மீது ஒரு விசாரணை நடக்கிறது, அதையும் செபியே நடத்துகிறது. அந்த செபியினுடைய தலைவராக இவர் இருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் அதானி குற்றமற்றவர் என்று செபி வந்து தாக்கல் கொடுக்கிறது அப்படின்னா இதுதான் சந்தேகத்தை எழுப்புது. இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்னாடி இத செபியினுடைய தலைவராக இருந்த சித்ரா ராமகிருஷ்ணன் அப்படின்ற அந்த நபர் வந்து பல லட்சம் கோடி இழப்பை வந்து மார்க்கெட்டுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். எதன் மூலமானா இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்க போகுதுன்னு முந்தின நாளே மெயில் அனுப்புறாரு. யாருக்குங்க மெயில் அனுப்புனீங்கன்னா, யோகி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப நல்லவர், அவர் கேட்டார், அவருக்காக அனுப்புறேன். அவர் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டார். அந்த யோகி யாரு? இந்திய அரசு அந்த சித்ரா ராமகிருஷ்ணன் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? இப்ப சித்ரா ராமகிருஷ்ணன் எங்க இருக்கிறாங்க? ஒண்ணும் இல்ல, சித்ரா ராமகிருஷ்ணனுடைய புகைப்படம் கூட நம்மளுக்கு கிடைக்காது. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது புகைப்படங்கள் வெளியே வருது, மணிஷ் சிசோடியா கைது புகைப்படங்கள் வெளியே வருது, செந்தில் பாலாஜி ஜெயிலுக்குள்ள என்ன நிலைமையில இருக்கிறார் என்ற போட்டோ எல்லாம் வெளியே வருது. இவ்வளவு வெளியே வருது. சித்ரா ராமகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட புகைப்படம் வெளியே வரல. ஏன் வரல? ஏன்னா அவர் ஒரு பார்ட்டி. ஹிண்டன்பர்க் வந்து வெள்ளிக்கிழமை புயல கிளப்புது இருக்கு, இன்னைக்கு சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தை முன்னாடியே ஒத்தி வச்சுறாங்க. ஏன் ஒத்தி வைக்கப்பட்டது? அப்ப நாடாளுமன்றம் கூட்டிட்டா கேள்வி கேட்டுருவாங்கன்ற பயம் இருக்கா அப்படின்ற சந்தேகம். இதுல நமக்கு என்ன பிரச்சனை? சாமானியர்களுக்கு என்ன பிரச்சனை? யாரோ பெரிய முதலாளி எங்கேயோ என்னத்தையோ வாங்குறான், எனக்கு இதுல என்ன கேடு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்தியாவுடைய மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள்ல ஒண்ணு எல்ஐசி. அவன் என்ன பண்றான்னா, நம்ம காசை வாங்கி அதானிக்கு இன்வெஸ்ட் பண்றான். அதானிக்கு இன்வெஸ்ட் பண்ணதன் மூலமாக போன தடவை அந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் நடந்த போது 1,60,000 கோடிக்கு மேல இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனா இந்த நம்பரை யாருமே போடுறது கிடையாது. எல்ஐசிக்கு இழப்பை ஏற்படுத்திய அதானி யாருமே போட மாட்டாங்க. போன தடவையே ஹிண்டன்பர்க் வந்து ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினது, வேணா கேஸ் போடுங்க, இன்டர்நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய கோர்ட் எதுலனாலும் கேஸ் போடுங்க, we will face it அப்படின்றாங்க. அதானி இவ்வளவு நாள் மறுப்பு கொடுத்தாரே, தன்னுடைய நிறுவனத்தையே காலி பண்ற அளவுக்கு ஒருத்தர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு வேலை பார்த்தான். அவனை சும்மா விடலாமா? உன் நிறுவனத்துக்கு வந்து இன்னும் பல நூறு கோடிகள் லாஸ் ஆயிருக்குது, நஷ்டஈடு கேட்கணும்ல, கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு? உச்சநீதிமன்றம், செபி மட்டும் இல்ல, என்டிஏ, தேர்தல் ஆணையம், யூபிஎஸ்சி, இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தன்னிச்சையான அமைப்புகள் அத்தனையும் சூறையாடப்படுவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். அதானி தன்னோட போலியான நிதி நிறுவனங்கள் உள்ள பங்கை சிபியோட தலைவருக்கு மாதவி பூரிபூச்சி அவர்களுக்கு வந்து கொடுக்கறதன் மூலம் சிபியை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு, தன் மேல எழக்கூடிய குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிற வண்ணம் சிபியை வச்சிருக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து ஹிண்டன்பர்க் ஆய்வு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கு. இது எப்படி பார்க்க? ஹிண்டன்பர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய முதல் அறிக்கை வந்து ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்தியா முழுக்க பெரிய பேசுபொருளாக மாறிச்சு. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய அடி விழுந்தது. அதானுடைய பங்கு மதிப்புகள் அத்தனையும் வந்து மடமடன்னு சரிஞ்சது. ஆனா அது உடனே வந்து சரியாயிருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விழுந்த பங்குகள் எல்லாம் 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாக மாறி இருக்கிறது. எப்படி மாறுது அப்படின்னா, ஒன்று, இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் அதில் போய் முதலீடு செய்ய வைக்கிறது. ரெண்டாவது, அந்த நிறுவனத்துக்கு அதிகமான கான்ட்ராக்டுகளையும் அந்த நிறுவனத்துக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்டையும், ஒரு நிறுவனம் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி சர்வைவ் ஆகும்னா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும் போது தான். உதாரணத்துக்கு டாடா மோட்டார்ஸ். இந்த டாடா மோட்டார்ஸுடைய நிறுவன பங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த சில மாதங்கள்ல வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு வளர்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளேயே 100% மேல் அந்த பங்கினுடைய மதிப்புகள் உயர்ந்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஜாகுவார் மற்றும் லேண்ட் ரோவரை அவங்க அக்வயர் பண்றாங்க. அது உலக அளவில் பிரசித்தி பெற்ற பிராண்ட்ஸ். இப்போ அந்த பிராண்ட்ஸினுடைய அக்விசிஷனை டாடா செய்யும் பொழுது இன்னும் கூடுதல் மதிப்பை இது பெறுகிறது. அதனால அந்த பங்கினுடைய மதிப்பு உயர்கிறது. இப்போ இப்படி புதுசாக ஏதாவது செய்யும் பொழுதுதான் இந்த பங்கினுடைய மதிப்பு உயரும். ரொம்ப நாளாக எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாமல் இப்போ ஐடிசி வளருது அப்படின்னா ஐடிசியினுடைய ப்ராடக்ட் சேல்ஸ் வந்து ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதன் மூலமாக ஐடிசியினுடைய பங்கு வளருது. அதானி எப்படி வளர்றாரு அப்படின்னா, அதானி இதே மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் செஞ்சால் தானே வளர முடியும். ஆனால் அந்த ப்ராஜெக்ட் பெரும்பான்மை அரசாங்கத்தினுடைய ப்ராஜெக்டாகவே இருக்கு. எதில் அப்படின்னா, அதானி கிரீன் எனர்ஜி, அதானி டிரான்ஸ்மிஷன், அதானி பவர், அதானி போர்ட்ஸு, அதானி என்டர்பிரைஸு. இப்போ அதானி போர்ட்ஸின் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான துறைமுகங்களினுடைய கட்டுப்பாட்டை அதானி பெற்று வைத்திருக்கிறார். பவர், அதாவது எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அவங்களே உற்பத்தி செய்வது. டிரான்ஸ்மிஷன், அவர்களே பகிர்மானம் செய்வது.
கிரீன் எனர்ஜி நம்ம நல்லா தெரியும், பரமக்குடியில் கூட அதானிக்கு சொந்தமாக ஒரு பெரிய சோலார் யூனிட்டை வந்து நிர்மாணம் பண்ணாங்க அப்படின்றது. இந்தியா முழுக்க இப்படி பல தொழில்களையும் அரசாங்கமே இவர்களுக்கு முன்வந்து ஒதுக்கி தருகிறது. சமீபத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை வந்து தனியாருக்கு விடப்போவதாக ஒன்றிய அரசு அறிவித்தது. அந்த அறிவிப்பை தொடர்ந்து கேரள அரசு தானே அதில் போட்டியிட்டு அதை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வதாக அறிவித்தது. அதை மறுத்து விட்டது ஒன்றிய அரசு. அதை மறுத்த ஒன்றிய அரசு என்ன செய்யுது அப்படின்னா, திடீர்னு ஒரு விதியை திருத்துறாங்க. என்னன்னா, முன் அனுபவம் இல்லாதவர்களுக்கும் கூட இந்த ஒப்பந்தத்தை வழங்கலாம் அப்படின்னு. முன் அனுபவம் இல்லாத அப்படின்னா அப்போ ஒருவேளை கேரளாவுக்காக இது செய்திருக்கிறார்களா அப்படின்னா இல்லை, அது அதானிக்காக செய்யப்பட்டது. அதற்கு முன்பு அதை மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் இல்லாத அதானி வந்து உள்ள பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக. அப்போ புதிய ப்ராஜெக்ட்ஸ் அதானிக்கு எப்படி கிடைக்குது? மோடியின் மூலமாக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய விதிகளை திருத்துவதன் மூலமாக கிடைக்கிறது. அதன் மூலமாக அந்த பங்குகள் வந்து வீழ்ச்சி அடையாமல் பாதுகாப்பதற்கான முயற்சியை செய்கிறார்கள். இப்படி வெளிப்படையாக தெரிந்தது. இது மறைமுகமாக என்ன நடக்குது அப்படின்னா, அதானியினுடைய பங்குகளை வாங்குவது, விற்பது, அதுக்கப்புறம் அதானிக்கு சொந்தமான நிறுவனங்கள் சில பொருட்களை வாங்கும் பொழுது ஓவர் பிரைஸ் பண்ணி வாங்குறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, சைனாவிலிருந்து இங்கே ஒரு பொருள் வருது அப்படின்னா, நான் சைனாவிலிருந்து நேரடியாக சிவகாசிக்கு கொண்டு வர்றேன், சென்னை துறைமுகத்தின் வழியாக சிவகாசிக்கு கொண்டு வரேன் அப்படின்னா 100 ரூபாய்க்கு அங்கே வாங்குறேன் அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டு அது இது எல்லாம் சேர்த்து 250 ரூபாய்க்கு நான் அதை விற்கலாம். மாறாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மொரீஷியஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியின் மூலமாக அந்த சீன நிறுவனத்தின் பொருளை வாங்கிடுவேன். அந்த நிறுவனம் என்ன பண்ணும், 100 ரூபாய்க்கு மொரீஷியஸில் வாங்கும். அது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு 250 ரூபா ஆகும். அதான் அவன் என்ன லேபிள் பண்ணுவான்னா 500 ரூபாய்க்கு லேபிள் பண்ணி எனக்கு விற்பான். 500 ரூபாய்க்கு லேபிள் பண்ணி இந்தியாவுக்கு விற்கும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு கன்சியூமர் வந்து அந்த பொருளுக்கு 250 ரூபா அதிகம் கொடுக்குறாரு. இந்த 250 ரூபா அதிகம் வந்து டைரக்டா நம்ம கொடுக்கல, நம்ம வந்து நிறுவனத்துக்கு கொடுக்குறோம், நிறுவனம் அங்க கொடுக்குது. நிறுவனம் நம்மளுக்கு இன்னொரு அதிகமான விலை வைத்து கூட விற்கும். ஏன்னா அவன் வந்து 500 ரூபாய்க்கு விற்கிறான் அப்படின்னா அதை இங்கே விற்கும் போது 550 ரூபா வரும். அப்போ நம்ம 300 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுறோம். 100 ரூபா பெருமானம் உள்ள பொருளுக்கு நம்ம 550 ரூபா கட்டுறோம், 300 ரூபா அதிகமா கட்டுறோம். இந்த 300 ரூபா எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அதானியினுடைய பணத்தை வெளிநாட்டுல முதலீடு செய்வதற்கு எடுத்துட்டு போகணும். அதை எப்படி எடுத்துட்டு போறது? இங்க இருக்கிற அதானி நிறுவனம் அங்க இருக்கிற இன்னொரு அதானி நிறுவனத்திட்ட டைரக்டா வாங்குற மாதிரி லிங்க் வச்சா மாட்டிப்போம். என்னடா ஓ நிறுவனத்துக்குள்ளேயே வேலை பார்க்குறியான்னு. அப்போ தன்னுடைய டைரக்டர்ஸின் பெயர்ல, அந்த டைரக்டர்ஸுக்கு நெருக்கமான வேறு நபர்களின் பெயர்கள்ல நிறுவனங்களை உருவாக்குறது, அதன் மூலமா ஓவர் பிரைசிங் பண்ணி இங்கிருந்து பணத்தை வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போறது. அந்த பணத்தை வச்சு புதிய நிறுவனங்களை அங்கு தொடங்கி அதானியினுடைய பங்குகளை வந்து வாங்குவது. இப்படியான முறைகேட்டிலையும் மோசடியிலையும் அதானி நிறுவனம் ஈடுபட்டது அப்படின்றதுதான் கடந்த அறிக்கையினுடைய குற்றச்சாட்டு. இந்த அறிக்கை வந்து அதனுடைய நீட்சி. இதுல வினோத் அதானியினுடைய சகோதரர் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை நடத்துறாரு, ஒரே அட்ரஸ்ல நடத்துறாரு. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவருடைய கட்டுப்பாட்டுல பெர்முடா தீவில் ஒரு நிறுவனம் உருவாக்கப்படுது. என்ன அப்படின்னா GDOF, குளோபல் டைனமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படின்ற நிறுவனம் உருவாக்கப்படுது. அந்த GDOF அப்படின்ற பெர்முடாவின் நிறுவனம் என்ன செய்யுது அப்படின்னா, வேறு சில வகைகளின் மூலமாக அதானியினுடைய டைரக்டர்ஸின் மூலமாக வெவ்வேறு லேயர்ஸ்ல நீங்க டைரக்டா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கைமாத்தி மொரீஷியஸ் தீவுல ஒரு நிறுவனத்தை தொடங்குறாங்க, IPE பிளஸ் ஃபண்ட் அப்படின்ற நிறுவனம். இந்த IPE பிளஸ் ஃபண்ட் நிறுவனத்திட்ட வந்து யார் வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றா அப்படின்னா, இந்தியா இன்ஃபோலைன் அப்படின்ற ஒரு நிறுவனம். இந்த இந்தியா இன்ஃபோலைன்ற நிறுவனம் யாரு அப்படின்னா, ஏற்கனவே ஜெர்மனியில மிக புகழ்பெற்ற, உலக புகழ்பெற்ற ஊழல்களில் மோசடிகளில் ஒன்றாகிய வயர்கார்டு ஸ்கேம் அப்படின்றதுல சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்கிறது. இந்த நிறுவனத்தின் மூலமாகத்தான் அதானியினுடைய பங்குகளும் வெளியே வேற மாதிரி உருவாக்கப்படுது. இந்த நிறுவனத்தின் மூலமாகத்தான் மாதவி புட்ச் என்ற செபி நிறுவனத்தின் தலைவராக இப்போது இருக்கக்கூடியவரின் பங்குகளும் அதானிக்கு போய் சேருது. இன்றைக்கு இந்த அறிக்கை வெளியானதற்கு பிறகு பல ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த அறிக்கை சுட்டிக்காட்டக்கூடிய அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முதல் அறிக்கைக்கு நடவடிக்கை எடுக்கல. ஏன் எடுக்கல அப்படின்னா, செபி வந்து புதுசா எதையும் கண்டுபிடிக்கல. இதை உச்சநீதிமன்றம் சொல்லுது. புதுசா எதையும் ஏன் கண்டுபிடிக்கல அப்படின்னா, அப்பதான் விசில் ப்ளோயர் டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குது. உள்ளிருந்து சில சோர்ஸ் மூலமாக தகவல்கள் ஹிண்டன்பர்க்கு கிடைக்கிறது. அந்த தகவல்களை தான் இந்த அறிக்கையின் பிரதான பகுதியாக மாற்றி இருக்கிறார்கள். அதாவது செபியினுடைய தலைவராக இருக்கின்ற இந்த மாதவி புட்ச் அப்படின்ற இந்த நபர் 2022 வந்து தலைவராகிறாங்க. 2017 இவங்க செபியில முழு நேர உறுப்பினராக மாறிவிடுகிறார்கள். முழு நேர உறுப்பினராக மாறிய அந்த மாதவி புட்ச், அவருடைய கணவர், அதானி, பன்னாட்டு நிறுவனங்கள், இதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய நெக்சஸ் தான் இதில் அம்பலப்பட்டிருக்கிறது.
இந்த நெக்சஸின் காரணமாகத்தான் முதல் அறிக்கையின் மீதே நடவடிக்கை ஒழுங்கா எடுக்கப்படல அப்படின்றது ஹிண்டன்பர்க் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு. முதல் அறிக்கை நடவடிக்கை எடுக்காததுக்கு காரணம் மாதவி புட்ச் அப்படின்னா நிரூபிக்கணுமே. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிண்டன்பர்க் சில தகவல்களை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா நான் அதை கால வரிசைப்படியே சொல்றேன். மார்ச் 2013 அகோரா பார்ட்னர்ஸ் சிங்கப்பூர் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. அதுல மாதவி புட்ச் 100% ஷேர் ஹோல்டர். மே 2013 அகோரா அட்வைசரி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்டன்சி கம்பெனியை இந்தியாவில் ஆரம்பிக்கிறார்கள். அதுல 99% ஷேர் மாதவி புட்சோடது, அகோரா அட்வைசரி பிரைவேட் லிமிடெட். அதற்கு பிறகுதான் ஜூன் 2015 மாதவி புட்ச் மற்றும் தவால் புட்ச் 2 பேரும் கணவன் மனைவியை சேர்ந்து IPE Plus Fund 1 அப்படின்ற நிறுவனத்திட்ட ஷேர் ஹோல்டரா மாறுறாங்க. IPE Plus Fund 1 அப்படின்றது யாரோட கம்பெனி அப்படின்னா அதானி மூலமா பெர்முடாவில் உருவாக்கப்பட்ட, பெர்முடாவின் மூலமாக மொரீஷியஸில் உருவாக்கப்பட்ட கம்பெனி. அந்த கம்பெனி இவங்க எப்படி போய் சேர்றாங்கன்னா இந்தியா இன்ஃபோலைன் ஒரு கம்பெனி சொன்னேன் இல்லையா, அதே சேம் நிறுவனத்தின் மூலமாகத்தான் இவர்களும் போய் சேர்கிறார்கள். அப்போ அதானியும் ஒரு புள்ளியில வர்றாரு, இவங்களும் ஒரு புள்ளியில வர்றாங்க, ரெண்டு இணைகிறது. அப்போ ஏற்கனவே அதானிக்கு தொடர்புடைய நிறுவனங்களாக கருதப்படுகின்றவற்றில் இவர்கள் பங்குதாரராக இருந்திருக்கிறார்கள். அப்ப கேள்வி வரலாம், ஏங்க அதானி நிறுவனத்துல ஒருத்தர் பங்கு வச்சிருந்தா அவர் செபி தலைவரா வரவே கூடாதா அப்படின்னு. தாராளமா வரலாம். ஆனா அதானி எப்படிப்பட்ட நபர், அவர் மீது ஒரு விசாரணை நடக்கிறது, அதை செபியே நடத்துகிறது. அந்த செபியினுடைய தலைவராக இவர் இருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் அதானி குற்றமற்றவர் என்று செபி தாக்கல் கொடுக்கிறது அப்படின்னா இதுதான் சந்தேகத்தை எழுப்புகிறது. அந்த பங்கெல்லாம் அவங்க செபியோட தலைவரா ஆகிறதுக்கு முன்னாடி வாங்கின பங்குன்னு சொல்லி அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. செபியில முழு நேர உறுப்பினரா இவங்க 2017 நியமிக்கப்படுறாங்க. 2017 ஏப்ரல் மாசம் நியமிக்கப்படுறாங்க. அதுக்கு ஒரு மாசம் முன்னாடி அவங்க கணவர் அந்த IIFL இந்தியா இன்ஃபோலைன் அப்படின்னு அறியப்பட்ட, இப்போது 360 பிரைவேட் அறியப்படுற நிறுவனத்துக்கு ஒரு மெயில் அனுப்புறாரு. என்ன மெயில் அனுப்புறாரு அப்படின்னா, நான் இந்த மாதிரி இனிமேல் இந்த ஷேர் ஹோல்டிங் எல்லாத்தையும் நான் தான் பொறுப்பா பார்த்துக்கிட போறேன், ஐ எம் ஒன்லி சாலம்லி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு ஒரு லெட்டரை போடுறாரு. அதற்கு அடுத்த மாசம் இவங்க செபியினுடைய ஃபுல் டைம் மெம்பரா மாறுறாங்க. ஃபுல் டைம் மெம்பரா மாறியதற்கு பிறகும் இந்த மாதவி புட்ச் என்ன செய்யறாங்க அப்படின்னா 2018 ஒரு லெட்டர் எழுதுறாங்க மெயில்ல. எந்த நிறுவனத்துக்கு? அந்த IIFL நிறுவனத்துக்கு. என்னன்னா, என்னுடைய கணவர் பேரில் இருக்கக்கூடிய 100% பங்குகளையும் விடுவித்து விடுங்கள். விடுவித்து விடுங்கள்னு நீங்க கடிதம் எழுதுறீங்கன்னா யூ ஆர் ஆப்ரேட்டிங் தட் பிசினஸ்னு அர்த்தம். இல்லைன்னா சம்பந்தமே இல்லையே, நான் பேரலையில வேலை பார்க்கிறேன், எதுக்கு ட்ரைப்ஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தரை நான் வேலையை விட்டு போகவோ அல்லது வேலையில சேர்த்துக்கிறவோ பரிந்துரைக்கணும்? எனக்கு அதுல எந்த பங்கு இருக்கு? அப்போ நீங்க அதுல பங்குதாரராக இருக்கின்ற பட்சத்தில், மறைமுக பார்ட்னராக இருக்கின்ற பட்சத்தில் தான் இந்த மெயில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றதுதான் இதில் அம்பலப்பட்டிருக்கிறது. அப்போ இவங்க ஃபுல் டைம் மெம்பரா மாறினதுக்கு பிறகும் அதுல பங்கு வச்சிருக்கிறாங்க. இதே காலகட்டம் 2017 காலகட்டத்துல தான் அதானி மீதான புகார்கள் எல்லாம் அடுக்கடுக்காக வெளிவர தொடங்குகிறது. இப்போ இதுல 2022 இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா செபியினுடைய தலைவராக மாறிடுறாங்க. செபியினுடைய தலைவராக மாறியதற்கு பிறகு 2 விஷயங்கள். ஒன்னு, கணவரின் மூலமாக இவர் செய்த ஆக்டிவிட்டிஸ். 2வது, அதானிக்கும் கணவருக்கும் தனக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு நெக்சஸ். இந்த 2 விஷயமே முக்கியத்துவம் பெறுது. மாதவி புட்ச் தலைவரானதற்கு பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக REIT அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியை ப்ரொமோட் பண்ணும் வகையில தொடர்ந்து பேசுறாங்க. என்னென்னலாம் பேசுறாங்க அப்படின்னா, ஒரே 2022 24 பல்வேறு கூட்டங்கள், நியூஸ் 18 நடத்தின கூட்டமா இருக்கட்டும், அல்லது CII நடத்தின கூட்டமா இருக்கட்டும், செபி நடத்தின கூட்டமா இருக்கட்டும், அதுல எல்லாத்திலையும் இவங்க சொல்றது ரியல் எஸ்டேட்டை நம்புங்கள், ரியல் எஸ்டேட் தான் எதிர்காலம், ரியல் எஸ்டேட்டை நாம் ப்ரொமோட் செய்ய வேண்டும்னு சொல்றாங்க. ஏன் இதை சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா 2019 இவங்க செபியின் ஃபுல் டைம் மெம்பராக இருந்த காலகட்டத்தில் முதல் முறையாக இந்தியாவில் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் பப்ளிக் ட்ரேடிங்க்கு வருது. REITன்னு சொல்லப்படுகின்ற ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் முதல் முறையாக பப்ளிக் ட்ரேடுக்கு வருது. அந்த நிறுவனத்தின் பேர் என்னன்னா எம்பசி. அந்த எம்பசின்ற நிறுவனத்தை யாரு ஸ்பான்சர் பண்றா அப்படின்னா பிளாக் ஸ்டோன் என்ற நிறுவனம். இவங்க எப்ப எம்பசிக்கு அந்த ஓபன் ட்ரேடிங் அனுமதி கொடுக்குறாங்களோ அதுக்கு அடுத்த 1.5-2 மாசத்துல அந்த கணவர் இருக்கிறார் இல்லையா, மாதவி புட்சனுடைய கணவர் தவால் புட்ச், அந்த கம்பெனியில சீனியர் அட்வைசரா ஜாயின் பண்றாரு. ஒரு கம்பெனிக்கு இவங்க அனுமதி கொடுக்குறாங்க, அதே கம்பெனில தன்னோட கணவரும் சீனியர் அட்வைசரா வேலைக்கு போறாரு. சரி, ஏதோ போறாரு, தனியா போறாரு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா
அந்த கணவர் வேலைக்கு போனதற்கு பிறகு பிளாக்ஸ்டோன் என்ற இந்த நிறுவனம் ஸ்பான்சர் செய்த இன்னும் 2 நிறுவனங்களுக்கு பப்ளிக் ட்ரேடிங்கான அனுமதி கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் மாதவி புட்ச் செபியினுடைய ஹோல் டைம் மெம்பராக இருந்தார். அதற்கு பிறகும் இந்த கணவர் வந்து பிளாக்ஸ்டோன் நிறுவனத்துல தான் இருக்கிறாரு. இவங்க தொடர்ந்து ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியை ப்ரமோட் பண்ணுவதற்காக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இது ஏன், இதுக்கும் அதானிக்கும் என்ன சம்பந்தம்? கணவன் மனைவி புகார் அப்படின்னா அதை ஏன் அதானி விவகாரத்தோட சேர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்போ இதுக்கு ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கு வெளியில் வந்து சில விஷயங்களை தேட வேண்டி இருக்கிறது. ஒன்றும் இல்லை, கூகுள்ல பிளாக்ஸ்டோன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அதானி அப்படின்னு போட்டு பார்த்தாலே வரிசையா தகவல் வருது. இப்ப மே மாசம் 2024 வரைக்கும் அப்டேட் வெளியாகி கொண்டிருக்கிறது. என்னன்னா, பிளாக்ஸ்டோன் இஸ் ரெடி டு அக்வயர் பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் டெவலப்டு பை அதானி ரியாலிட்டி அண்ட் ரெடி டு இன்வெஸ்ட் 1800 crores to 2000 crores. இந்த பிளாக்ஸ்டோன்ன்றது ஒரு யூஎஸ் பேஸ்டு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடர். இப்ப இவங்க வந்து இங்க உள்ள வந்து இந்த வேலையை பார்க்கறாங்க. கணவர் தான் யாரு, மாதவி புட்சோட கணவர் தான் பிளாக்ஸ்டோனுடைய சீனியர் அட்வைசர். சீனியர் அட்வைசர் என்ன பண்ணுவாரு, நம்ம எதுல முதலீடு பண்ணணும், யாருக்கு முதலீடு பண்ணணும்னு கண்டுபிடிப்பாங்க. மனைவி என்ன பண்றாங்க, அதானி தப்பே பண்ணதா ஆதாரமே இல்லைன்னு சொல்றாங்க. கணவர் என்ன பண்றாரு, அட்வைசரு பிளாக்ஸ்டோன் நிறுவனத்தை அதானி கட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை விலைக்கு வாங்குவதற்கு உதவி செய்கிறார். அதே ரிப்போர்ட்டில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அதானி ரியாலிட்டி இஸ் எக்ஸ்ப்ளோரிங் டு மானிட்டைஸ் their 10-story ஆபீஸ், தட் இஸ் பிகேசி. அதானி நிறுவனம் உருவாக்கிய அந்த பிகேசி அப்படின்ற அந்த காம்ப்ளெக்ஸ் பில்டிங்கை கிட்டத்தட்ட 8 லட்சம் சதுரடி, 8 லட்சம் சதுரடியில 10 மாடிகள் வைத்து உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனத்தை, அந்த பில்டிங்கை விற்கிறதுக்கான, அதை காசா மாற்றுவதற்கான வேலையில் அதானி நிறுவனம் ஈடுபட்டு இருக்கிறது. அதை பிளாக்ஸ்டோன் வந்து அக்வயர் பண்றாங்க. இப்ப எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பாருங்க. மாதவி புட்ச் பிளாக்ஸ்டோனுக்கு பப்ளிக் ட்ரேடிங்க்கு அனுமதி கொடுப்பாங்க. மாதவி புட்சோட கணவர் பிளாக்ஸ்டோனுக்கு எப்படி வாங்குறது விற்கிறதுன்னு அட்வைஸ் கொடுப்பாரு. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அதானியினுடைய ரியாலிட்டி நிறுவனத்தை வாங்குறாங்க. இப்ப இது எல்லாமே ஒரு நெக்ஸஸ் ஆக இருக்கிறது. இதற்குள் நடைபெற்று இருக்கக்கூடிய முறைகேடுகள் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றதுதான் இந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடியது. இதுல நமக்கு என்ன பிரச்சனை, சாமானியர்களுக்கு என்ன பிரச்சனை, யாரோ பெரிய முதலாளி எங்கேயோ என்னத்தையோ வாங்குறான், எனக்கு இதுல என்ன கேடு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டுமே அதானிக்கு 30% கடன் கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட 83,000 கோடி வரைக்கும் மதிப்பிடப்படுகிறது. ஸ்டேட் பேங்க் மட்டுமே 12,000 கோடியை எழுதி ரைட் ஆஃப் பண்றாங்க. அதை ரைட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி வருகிறது. 2022 நமக்கு தெரியும், சிபிஎம் போன வருஷம் ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். 12,000 கோடியிலிருந்து 72,000 கோடி வரைக்கும் அதானியினுடைய கடனை தள்ளுபடி செய்திருக்கிறது இந்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னா யார் யாரு, பொதுத்துறை வங்கிகள் யார் யாரு, ஸ்டேட் பேங்க் உள்ளிட்ட நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள் அதானியினுடைய 5 நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்திருக்கிறாங்க. யார் யாருக்குன்னா, அதானி என்டர்பிரைஸ், அதானி போர்ட், அதானி பவர், அதானி கிரீன் எனர்ஜி, அதானி டிரான்ஸ்மிஷன். இந்த 5 நிறுவனங்களும் தான் இந்திய அரசாங்கத்தினுடைய ப்ராஜெக்ட் பலவற்றை எடுத்து செய்யக்கூடிய நிறுவனங்களா மாறுறாங்க. அப்போ பேங்க்ல இருந்து கடன் வாங்குறாங்க, அந்த கடனை வச்சு ப்ராஜெக்ட் பண்றாங்க, அந்த ப்ராஜெக்ட் முடிச்ச உடனே லாபத்தை எடுக்கிறாங்க. எடுத்த லாபத்துல இருந்து கடனை கட்டணுமா இல்லையா, கட்டல. அப்போ அந்த காசு யாரு காசு, பேங்க்ல இருக்கிற காசு. பேங்கின் லாபம் என்பது நானும் நீங்களும் போட்ட பணத்திலிருந்து உருவான லாபம். இதில் நம்முடைய பங்கு இருக்கிறது. நம்முடைய காசை எடுத்து நம்மளுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி அதுல ஒரு லாபம் சம்பாதிச்சு அதை ஓவர் பிரைசிங் பண்ணி வெளிநாட்டுக்கு கொண்டு போய் அதன் மூலமா அதானி நிறுவனத்தின் பங்கு மதிப்பை உயர்த்தி கொண்டே இருக்கிறாரு. மொட்டையடிக்கப்படுறது யாரு அப்படின்னா, மினிமம் பேலன்ஸ் இல்ல, டாக் டைம் பேலன்ஸ் இல்லைன்னு நாம மொட்டையடிக்கப்படுகிறோம். இந்த மொட்டையடித்தலுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய சாமானியர்கள் இந்த விஷயத்தில் கோபப்பட தேவையில்லை என்று சொல்லுவது அயோக்கியத்தனமானது. நாம் கட்டுகின்ற ஒவ்வொரு ரூபாய் அதிகமாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பில்லும் அதானிக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு முறையும் ஏர்போர்ட்டில் படுகின்ற அவஸ்தைக்கும் அதானி காரணமானவராக இருக்கிறார். துறைமுகங்கள் நடக்கக்கூடிய மோசடிகளுக்கு அதானி காரணமானவராக இருக்கிறாரு. இந்தியாவிலேயே அதிகப்படியான போதைப் பொருள் பிடிபடுவது எங்க அப்படின்னா முந்த்ரா துறைமுகத்துல தான் பிடிபடுது. பிடிபட்டதே இவ்வளவு பிடிபடுதுன்னா அப்ப பிடிபட்டதை தாண்டி தப்பிப்பது எவ்வளவு அதிகமாக இருக்கும்ன்றதை யோசிச்சு பார்த்தா இன்னும் மலைப்பாக இருக்கிறது. டன் கணக்கில் அங்கு பல வகையான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகின்றன. அப்ப இந்த நிறுவனம் இந்தியர்களின் பணத்தை கொள்ளையடித்து இந்தியாவையே மொட்டையடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் சொல்லுகிறார்கள் இதில் நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு. இந்தியாவுடைய மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள்ல ஒண்ணு எல்ஐசி. இந்த எல்ஐசியில இன்னைக்கு கணக்கில்லாத ஆளே கிடையாது. முந்தியாவது ஒரு மூடத்தனம் இருந்துச்சு, சார்
புருஷன் செத்த காசை வாங்குறதா, நான் செத்து போனதுக்கு அப்புறம் இப்ப வீட்டுக்கு காசு கொடுக்கறதான்ற ஒரு மூடத்தனம் இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. நம்மளுக்குன்னு சேவிங்ஸ் வேணும், நம்ம இல்லாம போயிட்டா பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு காசு வேணும், நம்ம இல்லாம போயிட்டா நம்ம அடுத்த தலைமுறைக்கு காசு வேணும், இருக்கிற காசை பாதுகாப்பா வைக்கணும். எங்க வைக்கலாம்? பிரைவேட்ட போட்டா ஓடி போயிருவான். ஆருத்ரா மாதிரியான நிறுவனங்கள் பிஜேபியோட சேர்ந்து நம்ம காசை கொள்ளையடிச்சிருவான். அப்ப எங்க போடலாம்? எல்ஐசியில போடலாம், கவர்மெண்ட் காசு பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க போடுறாங்க. எல்ஐசி எங்க கொண்டு போய் நம்ம காசை போடுறான்? எல்ஐசிக்கு லாபம் கிடைக்கணும்ல. அவன் என்ன பண்றான்னா, நம்ம காசை வாங்கி அதானிக்கு இன்வெஸ்ட் பண்றான். அதானிக்கு இன்வெஸ்ட் பண்ணதன் மூலமாக போன தடவை அந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் நடந்த போது கிட்டத்தட்ட $2 பில்லியன் அளவுக்கு எல்ஐசியினுடைய பங்குகள் வீணாக்கி இருக்கிறது. இதெல்லாம் யாரா? எல்ஐசி அதுக்கு மறுப்பு கொடுத்திருந்ததுல போன வாட்டி எல்ஐசி மறுப்பு ஒண்ணும் இல்ல, சரியாயிரும். அதுக்கப்புறம் கூடுதல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, பல்வேறு நிறுவனங்கள் மூலமா இன்வெஸ்ட் பண்றாங்க, பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமா கடன் கொடுக்கறாங்க. இப்படி இந்திய அரசாங்கத்தின் பணத்தை வைத்து அதானியின் நிறுவனம் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்றது ரொம்ப அதிர்ச்சிகரமானது. ஒரு முதலாளியினுடைய வீழ்ச்சியை பார்த்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவின் பொருளாதாரமே வீழ்ச்சி அடைய போகிறது இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையால, இது தேவையில்லாத வேலை ஹிண்டன்பர்க் செய்திருக்கிறதுன்னு. ஏங்க, ஒரு முதலாளி நாசமா போனாருன்னா இந்தியா எப்படி நாசமா போகும்? போகுமே. அதானி மாதிரியான முதலாளி நாசமா போனா இந்தியா நாசமாக போகிறதே. ஏன்னா இந்தியாவின் ஏர்போர்ட், இந்தியாவின் துறைமுகங்கள், இந்தியாவின் மின் பகிர்மானம், இந்தியாவின் மின் உற்பத்தி, இந்தியாவின் மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி, இந்தியாவில் நிலக்கரியை போக்குவரத்து செய்வதற்கான டிரான்ஸ்போர்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு உபகரணங்கள் உள்ளிட்ட தொழிற்சாலை பாகங்கள், அவ்வளவுக்குமான முதலீடை அதானியின் மூலமாக செய்து வைத்திருக்கிறது இந்த இந்திய அரசாங்கம். அப்போ இந்திய அரசாங்கத்தின் அங்கமாக அதானியை மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக அதானி வீழ்ச்சி அடைகிறார் என்றால் இந்தியா வீழ்ச்சி அடைவது நிராகரிக்க முடியாத உண்மையாக மாற்றி இருக்கிறது யார் அப்படின்னா மோடி மாற்றி வச்சிருக்க. இந்த மோடி அரசு மாற்றி வைத்திருக்கு. இல்ல, அது கேள்வி அதான். இப்போ ஒரு நாட்டையே திவாலாக்கி நாட்டோட பணத்தை கொடுத்து தொழில் நடக்க வச்சு அந்த கொடுத்த பணத்தை வாங்காம நாட்டையே திவாலாக்கி அதானிக்கு ஏன் அப்படி செய்யணும்? குறிப்பா நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி குறிப்பிட்டார் A1 A2ன்னு சொல்லி. அது குறிப்பிட்டதுக்காக, அதானியை பத்தி பேசினதுக்காக சிபிஐ ரைடு வரப்போறதா ராகுல் காந்தி ட்வீட் பண்ணியிருந்தார். ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி நீக்கம் செய்யப்பட்டதுக்கும் அதுக்கு முன்னாடியும் ஒரு நாடாளுமன்றத்தில் அதானி போட்டோ வச்சு அதானிக்கும் மோடிக்கும் என்ன தொடர்பு இருக்கு, ஏன் அவர் கூட ஃபிளைட்ல போறான்னு பேசுறதுக்காக அதானிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா ஒரு கட்சி, அந்த கட்சியை நடத்துவதற்கான பிஜேபி நடத்துவது அப்படின்றது 2 ஃபேக்டர்ஸ், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஃபேக்டர்ஸ். ஒன்று பார்ப்பனியம், இன்னொன்று பனியா. இந்த பார்ப்பன பனியா கூட்டு சதி தான் இந்தியாவே மொட்டையடிக்க பார்க்கிறது. இவங்க தொடர்ந்து செயல்படுத்துகின்ற திட்டங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கலாச்சார ரீதியாக பார்ப்பனியத்தையும் பொருளாதார ரீதியாக பனியாத்தனத்தையும் நம் தலையில் திணிப்பதுதான் பிஜேபியினுடைய முக்கியமான செயல் திட்டமாக கடந்த காலத்திலும் இப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் இந்தியா முழுவதையும் அவருக்கு பட்டா போட்டு கொடுக்குறாங்க. ஏன் பட்டா போட்டு கொடுக்குறாங்கன்னா, இதன் மூலமாக லாபம் அடைகின்ற கட்சியாக பிஜேபி இருக்கிறதுன்ற சந்தேகம் வருது. ஏன்னா அதானி வளர வளர மோடியும் வளர்கிறார். 2 பேரும் குஜராத் தான். அதானி ஒரு தொழிலதிபரா இருக்கிறாரு. குஜராத்ல கலவரம் நடக்குது. குஜராத்ல கலவரம் நடந்த போது அந்த CII அப்படின்னு கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் இந்த குஜராத் கலவரத்தை கண்டிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, அமைதி இல்லாம இருந்தா தொழில் வளராது, தொழில் வளரலன்னா வளர்ச்சி இருக்காது, வளர்ச்சி இல்லைன்னா மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு அந்த நிறுவனங்கள் எல்லாம் கண்டிக்குது. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு போட்டி நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார், ஒரு போட்டி கூட்டமைப்பை ஆரம்பிக்கிறார். என்ன இது தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம அரசாங்கத்துக்கு துணை நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கு ஆதரவாக ஒரு தொழில் கூட்டமைப்பையே உருவாக்குனவர் இந்த அதானி. அதற்கு நன்றி கடனாக முந்திரா துறைமுகம் அவருக்கு கிடைக்கிறது. அதற்கு நன்றி கடனாக மோடியினுடைய தேர்தல் செலவுகள் இவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான்ற கேள்வி வருகிறது. ஏன்னா இவர் பதவியேற்க வரும்போதே அதானியினுடைய விமானத்தில் இறங்குகிறார். இப்படி ஒரு முதலாளி இறங்குனதை நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா மோடி சேருகிறார் அப்படின்னா அங்கேயே சந்தேகம் வருகிறது. இந்த புகைப்படத்தை தான் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி எடுத்து காட்டுகிறார். அவர்களுக்கு அது ஒரு பயத்தை கொடுக்கிறது. அதானியை பற்றி பேசுவதற்கு மோடிக்கு இன்னமும் தைரியம் வரவில்லை. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு முதலாளி தப்புன்ட்டாரு, நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே, ஏன் எடுக்க மாட்டீங்க? அப்போ உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறதுன்றத நாங்க கேட்கல, நீங்களே சொல்றீங்க. மௌனத்தின் பதிலாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நடவடிக்கை எடுக்காததன் மூலமாக இவ்வளவு குற்றச்சாட்டு உள்ள ஒரு கம்பெனிக்கு இன்னைக்கும் ஒரு கான்ட்ராக்ட் சைன் ஆயிருக்கும். இன்னைக்கும் அவன் இந்திய அரசாங்கத்தினுடைய ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்து நடத்திக்கிட்டு இருப்பான். எப்படி அனுமதிக்கிறது இந்த அரசாங்கம் என்பதுதான் புரியல. இதுதான் மோடிக்கும் அதானிக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக இருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு போறாரு, அங்க போய் அதானிக்கு ப்ராஜெக்ட் கொடுங்கன்னு பேசிட்டு வர்றாரு.
கிரீஸுக்கு போறாரு, அதானிக்கு ப்ராஜெக்ட் கொடுங்கன்னு பேசிட்டு வர்றாரு. ஆஸ்திரேலியாவுக்குலாம் ஒன்னாவே போறாங்க. கிரீஸுக்கு இவர் முதல்ல போறாரு, பின்ன ஆணை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்ற மாதிரி ஒருத்தர் அடுத்தடுத்து போறாங்க. இப்படி ரஃபேல் விமானமா இருக்கட்டும், அதுல ரிலையன்ஸுக்கு தொடர்புடையதாக இருக்கட்டும், இப்படி பல வகைகள்லையும் இந்தியாவின் வளங்களை தனியாருக்கு பட்டா போட்டு கொடுக்கிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் லாபம் அடையல அப்படின்னா எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. இந்திய அரசாங்கம் அதானிக்கு கொடுத்த எல்லாமே முறையான டெண்டர் தான், ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. இந்திய அரசாங்கம் அதானியை தனிப்பட்ட முறையில் ஆதரிக்கவில்லை சொல்லுங்க. இந்திய அரசாங்கம் அதானி குற்றம் செய்தால் சும்மா விடாது, ஒரு கண்டன அறிக்கையை வெளியிடுங்க. இந்திய அரசாங்கம் அதானியின் மீது வந்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை உரிய வகையில் ஆய்வு செய்யும் ஒரு அறிக்கை கொடுங்க. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டின்னு ஒன்று இருக்கு, நாடாளுமன்ற கூட்டுக்குழு. இதற்கு முன்பு 2G விவகாரம் வந்த போதெல்லாம் JPC போட்டுதான் இவங்க என்கொயரி எல்லாம் நடத்துனாங்க. எத்தனையோ விவகாரங்களுக்கு நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு உருவாக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர்களும் அதுல விசாரிக்கணும் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் சேர்ந்து விசாரிப்போம். எதிர்கட்சி மட்டும் விசாரிக்கிறது அப்படின்னா அது ஏன் ஒருதலை பட்சமா போனோம்? பிஜேபி மெம்பர்ஸ் இருக்கட்டும், இவர் சந்திரபாபு நாயுடு குரூப் இருக்கட்டும், நிதிஷ் குரூப் இருக்கட்டும், ராகுல் காந்தியும் இருப்பாரு, திமுகவும் இருக்கும், திரிணாமுலும் இருக்கும், கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் இருக்கும். இவங்க எல்லாரையும் உள்ளடக்கி ஒரு குழு ஒன்று அமைத்து JPC போட்டு இதை விசாரிப்பதில் ஒன்றிய அரசுக்கு என்ன தயக்கம்? ஒரு முதலாளி தப்பு பண்றாரு, தப்பு பண்றவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்ல. நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அவரால் நீ பல்லடைந்தையா அப்படின்ற கேள்வி எனக்கு வருது. அதுக்கும் நீ பதில் சொல்லாம மௌனமா இருக்கன்னா அப்ப நீ பலனடைந்தது உண்மைதான் என்கின்ற முடிவுக்கு சேருகிறோம். நான் சாமானிய தரப்பிலிருந்து ஒரு சந்தேகமாவே கேட்கிறேன், அரசியலாவே கேட்கிறேன். இப்படி ஒரு முதலாளி தப்பு பண்றாரு, ஏதாவது சொல்லுங்க சார். இவர் கூட நீங்க டிராவல் பண்றீங்க, இவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு, இவருக்கு பிசினஸ் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு போர்ட் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்குறீங்க, ஏர்போர்ட் கொடுக்குறீங்க, லாஜிஸ்டிக்ஸ் கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க, நிலக்கரி ஏற்றுமதி கான்ட்ராக்டை மோனோபோலியா இன்னைக்கு அவர் மட்டும் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தரத்தை விட தரம் குறைந்த நிலக்கரியை இறக்கிட்டு போயிருக்கிறாரு. ஒரு மேல ஒன்று நடவடிக்கை எடுங்க. இல்ல உங்க சிபில இருந்து மாதவி என்ன செய்யறாங்களோ அதே தான் நாட்டோட பிரதமரா இருந்துட்டு மோடி செய்யறாரு இந்த விஷயங்கள்ல. நாட்டோட பிரதமராக இருந்து மோடி என்ன செய்கிறாரோ அதைத்தான் செபியினுடைய தலைவராக இருந்து மாதவி செய்கிறார். மோடி எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. அவர் விஸ்வகுருவாக இருக்கலாம், அல்லது அவர் அத்வைதமாக துவைதமாக எங்கும் எதிலும் நிறைந்தவராக இருக்கலாம். ஆனா எல்லா நிறுவனத்திலையும் அவர் தலைவராக இருக்க முடியாது. அப்போ பல வகைகள்ல அவருக்கு உதவி செய்கிறாரான்ற கேள்வி வருது. செபியினுடைய தலைவராக நியமிக்கிறாங்க. செபிக்கு நல்லா தெரியும் இவர் என்னென்ன பங்கு வச்சிருக்கிறாரு, இவர் என்னென்ன நிறுவனத்துல உதவியாளராக இருந்திருக்கிறாரு அப்படின்னு. இந்த 2013 இவங்க உருவாக்கின அகோரா அட்வைசரி பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனி இருக்கு இல்லையா, இந்த அகோரா அட்வைசரி பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனி 2022 அவங்க செபியிலிருந்து வாங்குற சம்பளத்தை விட 4.4 மடங்கு அதிகமான லாபத்தை ஈட்டி இருக்கிறார்கள். அது செபி தலைவர், இது தனியா கம்பெனி அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். ஆனா யாருக்கெல்லாம் கன்சல்டன்சி கொடுத்தாங்க? அகோரா அட்வைசரி, இவங்க வேலை என்னன்னா கன்சல்டன்சி, பங்கு சந்தை தொடர்பான பல கன்சல்டன்டா இவங்க இருக்கிறது. யாருக்கெல்லாம் நீங்க கன்சல்டன்டா இருந்தீங்க? பிளாக் ஸ்டோனுக்கு இருந்தீங்களா? பிளாக் ஸ்டோனுக்கு கன்சல்டன்டா இருந்துதான் அதானியினுடைய ரியாலிட்டி ப்ராப்பர்ட்டி BKC காம்ப்ளெக்ஸ் வாங்குறதுக்கு அட்வைஸ் கொடுத்தீங்களா? அல்லது நீங்க வேறு நிறுவனங்களின் மூலமாக அதானிக்கு வேறு இடங்கள்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு அட்வைஸ் கொடுத்தீங்களா? அதன் மூலமாகத்தான் 4.4 மடங்கு உங்க சம்பளத்தை விட அதிகமான லாபத்தை உங்க நிறுவனத்தால ஈட்ட முடிந்ததா? கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. இப்ப யார் கிளையண்ட்ன்றத வெளிப்படையா சொல்லணும். ஒரு நிறுவனம் தன்னுடைய கிளையண்ட் ஒன்றும் இல்லை, ஒரு சும்மா ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா டெஸ்டிமோனியல்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த நிறுவனத்திடமிருந்து யாரெல்லாம் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணாங்களோ அவங்க அந்த நிறுவனத்தை பாராட்டி எழுதியிருப்பாங்க. அவங்களுடைய கிளையண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய கிளையண்ட்டுகளை வெளிப்படையா அறிவிங்க. இன்னைக்கு ஹிண்டன்பர்க் சொன்னதுக்கு உங்க ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, எங்களுக்கும் அதானி நிறுவனத்துக்கும்லாம் இதுக்கப்புறம் தொடர்பு கிடையாது. இந்தியா இன்ஃபோலைன் மூலமா நான் IP பிளஸ் ஃபண்ட்ல காசு போட்டிருந்தேன், உண்மைதான். ஆனா அதை எடுத்துட்டேன், சரி ரைட்டு, அதுல நீங்க வெளியே போயிட்டீங்கன்னே வச்சுக்கலாம். இந்த அகோரா அட்வைசரியில இருந்து யார் யாருக்கெல்லாம் நீங்க அட்வைஸ் பண்ணீங்கன்ற பட்டியலை வெளியிட தயாரா? அது ஏன் வரமாட்டேங்குது? அந்த அறிக்கையில இல்லவே இல்லையே. மாதவி புஷ் வெளியிட்ட அறிக்கையில அகோரா அட்வைசரிஸுக்கு மூலமாக அதானிக்கோ பிளாக் ஸ்டோனுக்கோ, அதாவது தன்னுடைய கணவர் வேலை பார்க்கின்ற நிறுவனத்துக்கோ எந்த அட்வைஸும் கொடுக்கல, அவங்கள்ட்ட இருந்து நான் எந்த காசும் வாங்கல அப்படின்றத வெளிப்படையா தெரிவிப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறாரா? இல்லையே. அப்புறம் என்ன டிரான்ஸ்பரன்சி, அப்புறம் என்ன வெளிப்படைத்தன்மை? அப்போ இந்தியாவையே மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்னாடி இத செபியினுடைய தலைவராக இருந்த சித்ரா ராமகிருஷ்ணன் அப்படின்ற அந்த நபர் பல லட்சம் கோடி இழப்பை மார்க்கெட்டுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். எதன் மூலமானா இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்க போகுதுன்னு
முந்தின நாளே மெயில் அனுப்புறது. யாருக்குங்க மெயில் அனுப்புனீங்கன்னா, யோகி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப நல்லவர், அவர் கேட்டார், அவருக்காக அனுப்புறேன். அவர் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டார். அந்த யோகி யாரு? அந்த அந்த குரு யாரு? அவங்களுக்கு எதுக்கு நீங்க அனுப்புனீங்க அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்பணும். அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இந்திய அரசு அந்த சித்ரா ராமகிருஷ்ணன் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? இப்ப சித்ரா ராமகிருஷ்ணன் எங்க இருக்கிறாங்க? ஒன்றும் இல்லை, சித்ரா ராமகிருஷ்ணனுடைய புகைப்படம் கூட நம்மளுக்கு கிடைக்காது. சித்ரா ராமகிருஷ்ணன் நம்ம போட்டு வர்ற படங்கள் எல்லாமே பழைய புகைப்படங்கள், அவர் வெளியிட்ட புகைப்படங்கள் மட்டும்தானே தவிர அவர் கைது செய்யப்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்படின்னு ஏதாவது ஒண்ண பாத்தீங்களா? அரவிந்த் கெஜ்ரிவால் கைது புகைப்படங்கள் வெளியே வருது, மணிஷ் சிசோடியா கைது புகைப்படங்கள் வெளியே வருது, செந்தில் பாலாஜி ஜெயிலுக்குள்ள என்ன நிலைமையில இருக்கிறாருன்ற போட்டோ எல்லாம் வெளியே வருது, சசிகலாவுடைய சிசிடிவி புட்டேஜ் வெளியே வருது, இவ்வளவு வெளியே வருது. சித்ரா ராமகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட புகைப்படம் வெளியே வரல. ஏன் வரல? ஏன்னா அவர் ஒரு பார்ப்பனர், அதனால வரலையா அப்படின்ற கேள்வி வருது இல்ல. ஆராசா கைது செய்யப்பட்டார், அவர் கோர்ட்டுக்கு போனாரு. ஒவ்வொரு தடவை போகும்போதும் ஆராசா கோர்ட்டுக்குள்ள போறது போட்டோ, வர்றது போட்டோ, திகாருக்கு உள்ள போனது போட்டோ, வர்றது போட்டோ, கலைஞர் திகாருக்கு போய் கனிமொழியை பார்க்க போன போட்டோ, திருப்பி வெளியே வந்தப்போ போட்டோ, இவ்வளவும் வந்தது. சித்ரா ராமகிருஷ்ணன் போட்டோ வரமாட்டேங்குது, மாதவி புச்சினுடைய புகைப்படங்கள் வரமாட்டேங்குது, அவங்க மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னன்றது தினமலர்ல முதல் காலத்துல வரமாட்டேங்குது, அவங்க பண்ண ஊழலினுடைய எண்ணிக்கை என்னன்றது ரவுண்டா நம்பர் போட்டு யாருமே எழுத மாட்டாங்க. ஏன் எழுத மாட்டாங்க அப்படின்னா, இது நீங்கள் கேட்ட முந்தைய கேள்விக்கான பதிலாக இதுதான் வருகிறது. இது ஒரு பார்ப்பன பணியா கூட்டுச்சதி. இந்த கூட்டுச்சதிக்கு பலியாக்கப்பட்டவர்கள் தான் நாம் எல்லோரும். நம்முடைய பணம், நம்ம சக மிடில் கிளாஸ் பெர்சன்ஸ் அவ்வளவு பேர் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய எதிர்காலம் என்ன? இன்னைக்கு நீங்க அதானியை தாங்கி பிடிச்சு நிறுத்துவீங்க சார், எதிர்காலம் என்ன ஆக போகுது? நாளைக்கு அவர்கள் என்ன ஆக போகிறார்கள்? இன்னைக்கு ஒரு 10% மக்களுக்கு அதானியுடைய நிறுவனத்தினால லாபம் கிடைக்குது அப்படின்றதுக்காக எதிர்கால இந்தியாவின் பொருளாதார மொத்தத்தையும் நான் அடகு வைக்க முடியாது. அப்ப அதானிக்கும் பெர்முடாவில் இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு என்ன சம்பந்தம்? பெர்முடாவில் இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கும் மொரீஷியஸில் இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு என்ன சம்பந்தம்? மொரீஷியஸில் இருக்கும் நிறுவனத்துக்கும் இந்தியாவில் இருக்கின்ற அதானியுடைய நிறுவனத்துக்கு என்ன சம்பந்தம்? அந்த நிறுவனத்தை இந்த மாதவி புச்சுன்றவங்க முதலீட்டாளரா இருக்கிறாங்களே, இது எதனால? அதே தலைவர் வரும் பொழுது நீங்க பாருங்க, ரொம்ப ப்ராப்பரா 2017 அவங்க வந்து மெம்பர் ஆகுறாங்க, ஃபுல் டைம் மெம்பர் ஆகுறாங்க. 2022 தலைவர் ஆகுறாங்க. 2023 அவங்க அதானியை விசாரிக்கிறாங்க. இது என்ன, எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா இருக்கே. அதே போல வந்து நாடாளுமன்றம் 2 நாளைக்கு முன்னாடியே ஒத்தி வைக்கப்படுது. ஹிண்டன்பர்க் வந்து வெள்ளிக்கிழமை புயலை கிளப்புது, இருக்கு இன்னைக்கு சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை புயலை கிளப்புகிறது. நாடாளுமன்றத்தை முன்னாடியே ஒத்தி வச்சுறாங்க. எப்படி ஒத்தி வைக்கிறாங்க? ஏன் ஒத்தி வைக்கப்பட்டது? அப்ப நாடாளுமன்றம் கூட்டிட்டா கேள்வி கேட்டுருவாங்கன்ற பயம் இருக்கா அப்படின்ற சந்தேகம் வருகிறது. இந்த சந்தேகத்தை பூர்த்தி செய்ய வேண்டியது நிர்மலா சீதாராமன், ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஒன்றிய பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி மற்றும் செபியினுடைய தலைவராக இப்போது இருக்கக்கூடிய மாதவி புச். இவ்வளவு குற்றச்சாட்டு வந்ததற்கு பிறகு ஒரு நியாயமான மனிதனாக இருந்திருந்தால் நான் இந்த பதவியிலிருந்து உடனடியாக விலகுகிறேன், என் மீதான குற்றச்சாட்டுகள் அத்தனையும் பொய் என்று நிரூபித்த பிறகுதான் காலடி எடுத்து வைப்பேன்னு சொல்லியிருப்பானா மாட்டானா? மாறாக இவர்கள் அவங்க சொன்ன குற்றச்சாட்டு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இன்னமும் பொறுப்பில் இருக்கிறார்கள். அப்படின்னா இது எதை உணர்த்துகிறது? இதுதான் இந்தியா இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அவலம். இந்த அவலத்திற்கு எத்தனை பேர் துணையாக இருக்கிறார்கள்? அவ்வளவு பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மக்கள் இன்னைக்கு சும்மா இருக்கணும். மக்கள் வந்து பேனிக் ஆகுறாங்க, பொருளாதாரத்தை நாசம் பண்ண பாக்குறாங்க. ஏற்கனவே இந்திய பொருளாதார மொத்தத்தையும் தான் அதானிக்கு அடகு வச்சுட்டியே, நீ நாசம் பண்ணது போக நாங்க புதுசா என்னத்தை நாசம் பண்றதுன்ற கேள்வி வருது இல்ல. இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் அத்தனையும் அனுபவிப்பதற்கான அதானியினுடைய கோல் மைன்ஸ், அதானியினுடைய டிரான்ஸ்மிஷன், இந்தியாவின் என்னென்ன தொழில் இருக்கோ அந்த தொழில் எல்லாத்தையும் அதானி நடத்துறாரு. அந்த தொழில் எல்லாத்துக்குமான அரசாங்க கான்ட்ராக்டும் அதானிக்கு கிடைக்குது. அப்படி அரசாங்கம் அதானிக்கு அடகு வைக்கப்பட்டு சுரண்டப்பட்டது பத்தாதுன்னு இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல சுரண்டறத வெளிநாட்டுக்காரன் ஒருத்தர் சொல்றான். உள்நாட்டுக்காரன் வந்து அப்படி ஒண்ணு நடக்கலன்றதை நிரூபிக்கிறதுக்கு மாறாக அது பொய் 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 பொய்ன்னு கத்திட்டு இருக்காங்களே தவிர உண்மையை சொல்ல மறுக்கிறாங்க. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது சாமானியர்களினுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லுல வந்து முடிய போகுது. இந்த ஓவர் பிரைசிங்ன்றது நம்ம தலையில் தான் விடிய போகுது. மொரீஷியஸ் நிறுவனம் அதானி நிறுவனத்துக்கு கொடுக்கிற பொருளை ஓவர் பிரைஸ் பண்ணி இந்தியர்களின் பணத்தை வெளிநாட்டுக்கு கடத்தி கொண்டிருக்கிறது. அந்த கடத்தல் பணம் மீண்டும் வேறு நிறுவனங்கள் மூலமாக அதானிக்கே முதலீடு செய்யப்படுது. அப்ப நம்ம பாக்கெட்ல இருந்து கொள்ளையடிச்சு திரும்ப திரும்ப நம்ம தலையிலே முளகா அரைச்சிட்டு இருக்கிறாங்க. இதற்கு இந்தியர்கள் பலியாக கூடாது.
ஏற்கனவே அதானி குடும்பத்தின் மீதான குற்றச்சாட்டை வந்து உச்சநீதிமன்றத்தில் வரும்போது செபி கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையில் அந்த கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த புதுசாக கலைப்பிரிக்கிற இந்த பிரச்சனையில் கோர்ட்டு என்ன சொல்லுவோம்? கோர்ட் வந்து சந்திரசூட் அவர்கள் மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. அவர் போன தடவையே சொன்னார், இதுல ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தா மறுபடியும் விசாரணை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சந்திரசூட் அவர்கள் சொன்னாரு. ஆனா இதை குற்றச்சாட்டாக கருதுகிறார்களா அப்படின்றதுதான் கேள்வி. ஏன்னா போன தடவை என்ன சொன்னாங்கன்னா, ஹிண்டன்பெர்கை விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கும்னு யோசிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இப்போ ஹிண்டன்பெர்கின் மீதான நடவடிக்கையை நாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீட்டுக்கு மறுதேர்வு கேட்டா கொடுக்க முடியாதுன்றவாங்க, 4-5 பேர் பாதிக்கப்படுறதுக்காக எல்லாரையும் பலி கொடுத்துட முடியாதுன்னுவாங்க. நீட் பிஜி எக்ஸாமுக்கு வந்து தருமபுரி மாணவி ஒருத்தவங்களுக்கு வந்து காஷ்மீர்ல போட்டு வச்சிருக்காங்க சென்டரு. இவங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போகணுமான்னு கேட்டா, ஒரு பிள்ளை கஷ்டப்படுதுன்றதுக்காக மற்ற பிள்ளைங்களுக்கு எக்ஸாமை கேன்சல் பண்ண முடியாதுன்றாங்க. இப்படி உச்சநீதிமன்றம் வந்து ஆட்கணக்கில் தான் வந்து நடவடிக்கை எடுக்கும். ஒரு 10 லட்சம் பேர் செத்துட்டாங்கன்னா அவரை வந்து கொலைகாரர் அப்படின்னு சொல்லலாம். 2 பேரை குத்திட்டாரு அப்படின்னா அவரை கொலைகாரரா? யோசிச்சு பார்க்கணும்ல சார். ஒரு 10-15 பேரை குத்தி கொண்டிருந்தாருன்னா அவர் வந்து கொடூரமான கொலைகாரர்னு சொல்லலாம். ஏதோ போற போக்குல 2 பேரை குத்திட்டாருன்றதுக்காக ஒரு கொலைகாரன்னு சொல்ல முடியுமா? கேட்கறதுக்கே அபத்தமா இருக்குல்ல. என்னது இது, என்ன பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அப்படித்தானே கோர்ட்டுக்குள்ள நடக்குது. நம்ம வந்து கேஸை கொண்டு போனோம்னா இது வெளிநாட்டுக்காரன் சொல்லிட்டான், உள்நாட்டுக்காரன் சொன்னா இதுல 4 பேர் தான் பாதிக்கப்படுறான். அப்ப யாரு சொல்றதான் கோர்ட்டு கேட்க போகுது அப்படின்றது தெரியல. இந்த கோர்ட்டு எதற்கு செவிசாய்க்க போகிறது அப்படின்றது தெரியல. அரசாங்க தரப்புல இருந்து போன தடவையே ஹிண்டன்பெர்க் வந்து ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினது, வேணா கேஸ் போடுங்க, இன்டர்நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய கோர்ட் எதுலனாலும் கேஸ் போடுங்க, we will face it அப்படின்றாங்க. அதானி இவ்வளவு நாள் மறுப்பு கொடுத்தாரே, தன்னுடைய நிறுவனத்தையே காலி பண்ற அளவுக்கு ஒருத்த வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு வேலை பார்த்துட்டான். அவனை சும்மா விடலாமா? நான் வந்து நேர்மையா தொழில் பண்றேன், என் தொழிலை சீரழிக்கிறதுக்கு ஒருத்தன் வர்றான், அவன் நான் சும்மா விடுவேனா? நான் வந்து உலக நாடுகள் எல்லாத்திலையும் தொழில் பண்றவன், நான் அவனை சும்மா விடுவேனா? ஒரு கோர்ட்ல கேஸை போட்டு, இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரரி கேஸை போட்டு அவனை வந்து நான் உள்ள இழுத்து போடுவேனா மாட்டேனா? ஆனா எதுவுமே பண்ண மாட்டாரு. ஏன் பண்ண மாட்டாரு? தப்பு இல்லைன்னா அவரை தூக்கி உள்ள வைங்க. இது வந்து பைல்வான் ரங்கநாதன் கேட்கிற மாதிரி நம்ம கேட்கல. நீ உண்மையிலே தப்பு பண்ணல, உன் மேல அவன் பொய்யான குற்றச்சாட்டு போடுறான், இவன் வந்து தொடர்ந்து உன் மேல குற்றச்சாட்டு வைக்கிறான், இதனால இந்திய பொருளாதாரமே பாதிக்கப்படுது, உன் கம்பெனி மொத்தமா நாசமா போச்சு. ஏற்கனவே எல்ஐசிக்கு மட்டுமே $2 பில்லியன், அதாவது 1,60,000 கோடிக்கு மேல இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இவங்க 2Gக்கு சொன்ன நம்பர் என்ன? 1,74,000 கோடி. இதுல வந்து இழப்பு என்ன? 1,67,000 கோடி. பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா இந்த நம்பரை யாருமே போடுறது கிடையாது. எல்ஐசிக்கு இழப்பை ஏற்படுத்திய அதானி யாருமே போட மாட்டாங்க. இப்போ உன் நிறுவனத்துக்கு வந்து இன்னும் பல 100 கோடிகள் லாஸ் ஆயிருக்குது. இந்த லாஸ் எல்லாம் என்ன செய்ய போற? அவன் மேல சூ பண்ணணும்ல, நஷ்டஈடு கேட்கணும்ல. கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்றது புரியல. உச்சநீதிமன்றமும் அதானியை கேள்வி கேட்க மாட்டேங்குது, அதானியும் ஹிண்டன்பெர்கை கேள்வி கேட்க மாட்டாரு. அப்ப இது எல்லாமே வந்து ஸ்டேட்டஸ் கோலயே போய்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேட்டஸ் கோ தான் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. உச்சநீதிமன்றம், செபி மட்டும் இல்ல, NTA, தேர்தல் ஆணையம், யூபிஎஸ்சி, இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தன்னிச்சையான அமைப்புகள் அத்தனையும் சூறையாடப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீதிமன்றத்தின் பக்கம் மக்களுடைய கோபம் திரும்ப போகிறதா அப்படின்ற கேள்வியை வந்து யோசித்து பார்க்கணும். பக்கத்து நாடு பங்களாதேஷ்ல இன்றைக்கு நேற்று போராட்டம் என்ன அப்படின்னா, 1/2 மணி நேரம் டைம் ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டக்காரர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து ராஜினாமா செய்து ஓட வைத்திருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, அந்த உச்சநீதிமன்றம் மக்கள் கோரிக்கை எதுக்குமே செவிசாய்க்கல, மக்களுக்கு நீதி வழங்கும் வகையில மக்களுக்கு வடிகாலாக அந்த நீதிமன்றம் செயல்படல. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்படி கோபத்தை தான் உண்டு பண்ண போறீங்களா அப்படின்றதுதான் உச்சநீதிமன்றத்தின் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. ஹிண்டன்பெர்க் வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.